பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 625வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தனராஜிடம் கேட்கலாம். தனராஜ், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? முழு விவரம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார கிராமப்புறங்களை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கி 5746 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமை வெடி விமான நிலையம் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய விமான நிலையம் அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அறிவிப்புகளை வெளியிட்டு அதற்குண்டான பணிகளை தற்போது தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த அறிவிப்பு வெளியிட்டு 625 நாட்களாக இந்த கிராம மக்கள், இந்த ஏகனாபுரம் சுற்றுவட்டார கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை மாலை நேரங்களிலே தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில இன்று 626வது நாள் அந்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில இந்த வருகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தங்களுடைய ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை புறக்கணிக்கப் போவதாக இந்த பகுதியினுடைய கிராம மக்கள் அறிவித்திருந்தார்கள். இது குறித்து உடனடியாக தேர்தல் ஆணையம் 100% அந்த வாக்குப்பதிவை நடத்த வேண்டும் என்று உறுதியேற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த கிராம மக்களுடைய அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான கலைச்செல்வி மோகன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்ற இந்த கிராமத்தில் அவருடைய அந்த பகுதிக்கு பொது தேர்தல் பார்வையாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அபிஷேக் சந்திரா மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் ஆகியோர் தற்போது இந்த கிராமத்திற்கு, ஏகனாபுரம் கிராமத்திற்கு நேரடியாக அந்த கிராம மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில நீங்க ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். அந்த இதுவரை யாராவது தொடர்ந்து தொடர்பாக மத்திய அரசையோ மாநில அரசையோ அணுகியிருக்கிறீர்களா என்ற கேள்விகளை முன்வைத்தார்கள். இது குறித்து இந்த கிராம மக்கள் தொடர்ந்து நாங்கள் அந்த பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய நிலையில தற்போதுதான் நீங்கள் இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவருடன் தொடர் பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. இது காஞ்சிபுரம் மாவட்ட பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி தனராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.